கோவலன். கோவலன் ஷார்ட் ஸ்டோரி. கோவலன் கண்ணகியின் கால் சிலம்பை வாங்கிக் கொண்டு மதுரையை நோக்கி புறப்பட்டான். அனைத்தையும் இழந்த நிலையில் சோர்வுற்று இருந்த உயர்குடி பெண்ணான கண்ணகி எதிர்காலம் பற்றிய எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி வாழ்வின் இறுதி கட்டத்துக்கு தான் தள்ளப்பட்டு விட்டதாகவே உணர்ந்தாள். கோவலன் திருந்தாமலே எங்கோ சென்று இறந்திருந்தால் கூட கண்ணகிக்கு அவ்வளவு துன்பம் நேரிட்டிருக்காதோ? அவன் மதுரை செல்லாமல் சோழ நாட்டிலேயே இருந்திருந்தால் கூட ஒரு சிறு துளி வாழ்வின் பற்றுக்கூடு அவளுக்கு ஏற்பட்டிருக்குமோ என்றெல்லாம் மக்கள் மனம் நினைந்துருகுமாறு இருந்தது கண்ணகி நிலைமை. கோவலன் ஒரு அமாவாசை நாளில் உச்சி பொழுதில் பிறந்தவன். அதே உச்சி வேளையில் அமாவாசை அன்று மதுரைக்கு சென்று சேர்ந்தான். அவன் சென்ற பிறவியில் மதுரையில் மன்னனுக்கு ஒற்றனாக அரண்மனையில் பணிபுரிந்தான். அப்போது சோழ நாட்டிலிருந்து வந்த ஒருவனை ஒற்றன் என தவறாக எண்ணி மன்னனிடம் தெரிவிக்காமலேயே அவசரமாக கொன்றுவிட்டான் கோவலன். பின்பு அவன் உடமையை ஆராய்ந்தபோது அவன் சோழ நாட்டில் இருக்கும் பெரிய வணிகனின் கையாட்களில் ஒருவன் என்பது புரிந்தது. அவனுடைய மூட்டையில் விலை உயர்ந்த ஆபரணங்களுடன் மாணிக்கப்பரல் நிறைந்த பெண் கால் சிலம்புகள் இருந்தன. தன் தவறை மன்னனிடம் மறைத்து அவனை கள்வன் என்றே புனைந்தான் கோவலன். அந்த தவறு இப்போது பழிவாங்க அந்த மதுரைக்கு கோவலனை அழைத்தது. கோவலன் அமாவாசை உச்சி பொழுதில் பிறந்ததால் அவன் மற்றும் பல கிரக அமைப்பு காரணங்களை கூறிய சிலர் அவன் எதையும் விட்டு வைக்காமல் அழிப்பவன் என்றே கூறினார்கள். அவன் சிறுவயதிலிருந்தே தன் தகப்பனாரைப் போல் அல்லாமல் வணிக நுணுக்கங்களில் ஆர்வம் இல்லாமல் இருந்தான். அவன் தந்தையால் திருத்த முடியவில்லை. திருமணம் ஆனால் சரியாகி விடுவான் என்று பல பெற்றோரும் செய்யும் தவறை கோவலனின் பெற்றோரும் செய்தனர். அவர்கள் அந்தஸ்துக்கு ஏற்ப கண்ணகியை மணமுடித்து வைத்தனர். கண்ணகி மிகவும் கருப்பு, கலை தேர்ச்சி இல்லாதவள். முழுக்க முழுக்க பக்தி, ஒழுக்கம், சமையல், வழிபாடு, குடும்பம், கணவன் என்று வாசல் தாண்டாத வீட்டு பெண்ணாக இருந்தது கோவலனுக்கு சலிப்பாக இருந்தது. செல்வம் படைத்த அவன் அதை பெருக்க முயலாமல் தன் மன ஏக்கங்களுக்கு விடை தேடி மாதவியை நாடினான். அன்று ஒரு அமாவாசை நாள்தான் அது. கண்ணகி வாழ்வில் சூனிய இருட்டு படரத் தொடங்கிய நாள் அது. கண்ணகி உடன் வாழ்ந்த போதே கோவலன் கண்ணகி அணிந்திருந்த விலையுயர்ந்த ஆபரணங்களின் அழகை அவள் அழகுடன் சேர்த்து ரசிக்காமல் அந்த ஆபரணங்களின் தரத்தை ஆராய்ந்தான். அவை விற்றால் எவ்வளவு விலை மதிப்பு பெறும் என மனதில் கணக்கு போட்டான். அவன் வணிக குடும்பத்தை சேர்ந்ததால் அது மாதிரி எண்ணம் வருவது சகஜம்தான். ஆனால் கோவலனுக்கு அந்த ஆபரணங்கள் மற்றும் தன் தகப்பனார் சொத்து இவையாவுமே ஏதோ ஒரு விலைமதிப்பற்ற இன்பத்தை தான் பெற உதவப் போகும் விலைமதிப்புள்ள விஷயங்களாகவே தெரிந்தன. இவையாவும் அறியாத வெகுளிப்பெண் கண்ணகி அவன் வராத நாட்களில் கூட தெய்வத்துக்கு நைவேத்தியம் படைத்துவிட்டு தினமும் தனக்கு அருகில் கணவனுக்காக என்று ஒரு வாழை இலை போட்டு அறுசுவை உணவு வைத்து காத்திருக்கும் கள்ளமில்லாத பெண்ணாக இருந்தாள். எப்போதுமே உண்மையான பாசத்துக்கு வெகுமதி பல பேருக்கு கிடைப்பதில்லை. ஆனால் வாழ்வே செல்வ இழப்பால் மாண்டு விட்டாலும் இருந்த கடைசி செல்வமான தன் கால் சிலம்பையும் கழட்டி தந்த ஒரு பெண்ணின் பாசத்தை முழுமையாக அடையும் தகுதி எந்த காலத்திலுமே எந்த ஆணுக்குமே இருந்ததாக தெரியவில்லை. தன்னை பற்றி மட்டுமே எண்ணுவோர் பிறரின் உண்மைத்தன்மையை மட்டுமல்ல, சமுதாயத்தின் பிறரின் சூழ்ச்சியையும் அறியும் திறமை இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்பது உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் விதத்தில்தான் அமைந்தது கோவலனின் கடைசி நாட்கள். அங்கு மதுரையில் அரண்மனை தலைமை பொற்கொள்ளனாக இருந்த ஒரு கிழவன் பேராசை கொண்டவன். அவன் சில வணிகர்களை கைக்குள் போட்டு அரசனுக்கு தெரியாமல் அந்நிய தேச வணிகம் செய்ய அரண்மனை ஆபரணங்களை சிறிது சிறிதாக திருடி விற்று பொருள் ஈட்டினான். அதற்கு அரண்மனை பணிப்பெண்களை பயன்படுத்தினான். தொகையில் ஒரு பங்கு அந்த பெண்களின் குடும்பத்துக்கு தந்தான். அமாவாசை நாளில் சிவசக்தி வழிபாட்டு பூஜை செய்யும் மதுரை பாண்டிய நாட்டு அரசியும் நீராடி பூஜைக்கு தயாரானார்கள். அப்படி நீராடும் போது ஏற்கனவே வகுத்த திட்டத்தின்படி பணிப்பெண்கள் வழக்கத்துக்கு மாறாக எண்ணெயை மாற்றி எள் எண்ணெயான நல்லெண்ணெய்க்கு பதிலாக
விளக்கெண்ணெய் என்கிற ஆமணக்கு எண்ணெயை மகாராணியின் உடலில் பூசினார்கள். கால்களில் அதிகமாக பூசி அவள் சிலம்பை கழற்றினார்கள். வேறு போலி சிலம்பை பூட்டினார்கள். அந்த அமாவாசை இருளில் அந்தி நேரத்தில் மகாராணி சரியாக அதை கவனிக்கவில்லை. அடுத்த நாள் கவனித்து அரசனிடம் கூற, அடுத்த அமாவாசைக்குள் கள்வனை கண்டுபிடிக்க அரசன் உத்தரவிட்டான். அரசனும் அரசியும் பூஜையில் விடியும் வரை இருந்ததால் யாராவது அரண்மனைக்குள் வந்து திருடி இருக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அனைவரும் கோவிலில் இருந்ததால் இது நிகழ்ந்திருக்கலாம் என அரசன் நினைத்தான். அடுத்த அமாவாசை நாளில் உச்சிப்பொழுதில் சிலம்புடன் கோவலன் மதுரைக்குள் நுழைந்தான். பொற்கொல்லன் யாரையாவது பிடித்து தந்துவிட்டால் அந்த விஷயம் பற்றிய விசாரணை ஏடுகளை அரசன் மூடிவிடுவான், மக்களும் மறந்து விடுவார்கள் என்று யோசித்து கொண்டு காத்திருந்த அந்த கழுகின் கண்களில் அந்த கோவலன் என்கிற எலி சிக்கியது. தன் வாழ்வில் ஏற்பட்ட மாபெரும் சரிவில் மனம் நொந்து சரியாக உண்ணாமலும் உறங்காமலும் நொந்து சோர்வுடன் இருந்தான் கோவலன். முன்பு ஒரு காலத்தில் மாபெரும் வணிகர்களான தன் தந்தையாரும் மாமனாரும் வந்து பொருள் பரிமாற்றம் செய்து பேர் பெற்ற அடுத்த தேசமான பாண்டிய நாட்டில் இப்போது ஒருவேளை கஞ்சிக்கு கூட வழியில்லாமல் தேசாந்திரியாக மனைவி வாழ்வும் அழிபட தன் நிலைமை ஆகிவிட்டதை எண்ணி கோவலன் தன் தந்தைக்கும் மாமனாருக்கோ தெரிந்தவர்கள் யாரும் தன்னை அடையாளம் கொண்டு விடாதபடி தன் முகத்தை நன்கு மறைத்திருந்தான். முற்பிறவியில் எந்த சந்துக்குள் வைத்து ஒரு அப்பாவியை கள்வன் என கோவலன் தவறாக கொன்றானோ அதே சந்துக்குள் இப்போது அவன் பசிதாகம் மேலிட சோர்வுற்று அமர்ந்தான். அரண்மனை பொற்கொள்ள கிழவன் தன் ஆட்களுடன் அங்கு வந்து அவனை பிடித்து நன்கு தாக்கினர். கிழவன் அனுபவசாலி. அவன் பிற தேசத்தவன், கேட்க யாருமற்றவன் என்று தெரிந்தே அவனை மயக்கமுறும்படி தாக்கினான். பின்பு அரண்மனைக்குச் சென்று அரசனிடம் தெரிவித்து விட்டால் இன்றோடு சிலம்பு விஷயத்தில் இருந்து தான் விடுபட்டு விடலாம். சிறிது நாள் கழித்து அந்த சிலம்பு ஒன்றே அழகிய வேலைப்பாடு நிறைந்த பல சிலம்புகள் செய்து கள்ள வணிகர்களிடம் தந்து விற்கலாம் என்று நினைத்தான் கிழவன். அன்று அமாவாசை ஆதலால் பூஜைக்கு தயாராக அரசனும் அரசியும் வேறு வேறு மாளிகைகளில் நீராடச் சென்றிருந்தனர். கிழவன் அவசரமாகச் சென்றான். அதற்குள் அரசன் நீராடிவிட்டு அரசியிடம் வந்து உரையாடி கொண்டிருந்தான். அரசி தாம்பூலம் மடித்து கொடுக்க அரசன் அதை மென்று கொண்டிருந்தான். மிக மிக முக்கிய தகவலாக இருந்தால் மட்டுமே அந்தப்புரத்துக்குள் வர அனுமதி என்பதும், அப்படி வந்து சொல்லும் எந்த விஷயத்துக்கும் நாளை அரசவையில் பார்க்கலாம் என்று சொல்லாமல் அப்போதே மன்னன் உடனடி தீர்வு சொல்வதும் வழக்கமானவைதான் என்பது அந்த கிழவனுக்கு நன்றாக தெரியும். அவன் அரசியின் சிலம்பை திருடிய கள்வன் கிடைத்துவிட்டான் என்று சொல்ல அரசி மகிழ அரசன் தாம்பூலத்தை வாயில் குதப்பியபடி அவனை கொண்டு வா என்று சொன்னான். ஆனால் அவனை கொன்று வா என்று அரசன் சொன்னதாகவே கிழவனுக்கும் அரசிக்கும், ஏன் வாயில் காப்பாளர்களுக்குமே அவனை கொன்று வா என்றே கேட்டது. அவ்வளவுதான், கோவலனை கொன்றுவிட்டனர். பூஜை முடித்த மறுநாள் அரசவையில் வழக்கு முடிந்துவிட்டது. ஒரு அமாவாசையில் பிறந்து ஒரு அமாவாசை நாளில் தடம் விலகிச் சென்று தன் வாழ்வின் இறுதி நாளும் அமாவாசையே இருக்கும் என்று கோவலன் நினைக்கவில்லை. ஆம், அமாவாசை சிவனுக்குரிய நாள் அல்லவா? அன்றுதான் நாம் முன் செய்த ஊழ்வினை பயன்கள் வந்து சேரும் அல்லவா? பூஜை முடித்த காலையில் சந்திக்க வேண்டிய அரசனும் அரசியும் மாலையிலேயே சந்தித்து உரையாடியதும், தாம்பூலம் தரித்த வாய் குளறியதும், அவர்களும் மரணித்ததுமான காரணங்கள் யாவுமே அமாவாசை நாளையும் அதற்குரிய சொக்கனையுமே சாரும். அவன் நினைக்க எவர் தடுப்பர்? முற்றும்.